அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடையில் புதுசாக ஒரு சாமி படமோ இல்லை ஒரு விக்கிரகமோ நம்ம வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் அப்படியே வச்சோம் அப்படின்னா நார்மலான ஃபோட்டோ மாதிரி தான். அது ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி தான். அந்த படமோ இல்லை விக்கிரகமோ எப்போ அது உயிர்ப்பிக்கப்படும் அப்படின்னா அதுக்கு உண்டான பூஜைகள் நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது மட்டும்தான் அது உயிர் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் புதுசாக ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தால் கூட அதை அழகாக தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சு பூ போட்டு எந்த சாமியை நம்ம வாங்கிட்டு வரோமோ அந்த சாமிக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லி தீபதூப ஆராதனை காமிக்கும் போதுதான் அது உயிர் பெறும். நம்ம எந்த சாமியை வாங்கிட்டு வரோமோ அந்த சாமிக்குரிய சக்தி கிடைக்கும். கோயில்ல சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், தீபதூபம் எல்லாமே காமிக்கிறது. அதனாலதான் அந்த சாமி சிலைகளுக்குரிய சக்தி வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜைகள் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆனா அந்த பூஜைக்கான ஸ்லோகங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சொல்லணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சாதான் அந்த பூஜை வந்து ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆகும். அந்த பூஜைக்குரிய பலன்கள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம அதை தான் பார்க்க போறோம். விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, வரலட்சுமி தாயாருக்குரிய பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சில பேர் சாமி பாட்டை பிளேயர்ல பிளே பண்ணி விட்டுட்டு பூஜை பண்ணுவாங்க. என்னதான் சாமி பாட்டை பிளேயர்ல பிளே பண்ணி விட்டுட்டு பூஜை பண்ணாலும் நம்ம வாயால அந்த ஸ்லோகங்கள் சொல்லும் பொழுதுதான் அதுக்குரிய சக்தி முழுமை பெறும். நமக்கும் அதுக்கான பலன்கள் அப்படின்றது முழுமையா கிடைக்கும். அதனாலதான் இந்த வீடியோல என்னென்ன ஸ்லோகங்கள் எப்பப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்ற டீடைல்ஸும் லிரிக்ஸோட நான் கொடுத்துருக்கேன். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய பூஜை விக்னேஸ்வர பூஜை. எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை பண்ணணும் அப்படின்றது நான் எல்லா வீடியோலயுமே சொல்லுவேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விநாயகரை நம்ம வழிபடணும். விநாயகர் நம்ம செய்யற பூஜையை எந்த ஒரு தடையும் இல்லாம அதுக்கான பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு உதவுபவர். அதனால ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அருகம்புல் மாலை சாத்திடணும். இப்ப விக்னேஸ்வர பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். பஞ்சபாத்திரத்துல தண்ணியை வச்சுக்கோங்க. அந்த பஞ்சபாத்திரத்துல இருந்து தண்ணியை எடுத்து வலது உள்ளங்கையில விட்டுட்டு ஓம் அட்சாய நம, ஓம் அனந்தாய நம, ஓம் கோவிந்தாய நம அப்படின்னு நம்ம சொல்லி 3 டைம் உதட்டுல படாம அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். இதுக்கு பேரு ஆசமனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசமனம் அப்படின்றது வந்துட்டு நம்ம கை கால்லாம் கழுவி உடலை தூய்மையா எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ற ஒரு விஷயம்தான் ஆசமனம். இந்த பூஜைகள்லாம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்போம். இப்ப அர்ச்சனைக்காக எடுத்து வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்சதை, பூ, குங்குமம், 3த்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அட்சதை அப்படின்றது வந்து பச்சரிசியில கொஞ்சமா மஞ்சள் கலந்து அதில் நெய் விட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் அட்சதை. இது வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கும். இதை ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி உதிரி பூ வந்து ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா குங்குமம் தனியா வச்சுக்கோங்க. இது 3 வச்சுதான் நம்ம அர்ச்சனை பண்ண போறோம். இப்ப கையில கொஞ்சமா அட்சதை எடுத்துட்டு பூவையும் கொஞ்சமா எடுத்துட்டு சங்கல்பம் செய்யணும். சங்கல்பம் அப்படின்றது உறுதிமொழி எடுத்துக்கிறது தான். சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்மம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயாயேத் சர்வ விக்னோப சாந்தையே மமோபாத்த சமஸ்த துரித க்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கரிஷ்ய மானஸ்ய கர்மண நிக்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதவ் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜாம் கிருஷ்யே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அட்சதையும் புஷ்பத்தையும் கையில வச்சிருக்கோம்ல அதை வந்து மஞ்சள் பிள்ளையார்கிட்ட சேர்த்துறணும். நம்ம எந்த ஸ்லோகமும் சொல்லல அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு மஞ்சள் தான். ஆனா அந்த மஞ்சளுக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம விக்னேஸ்வரரை எழுந்தருளை செய்யணும். அதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள் சொல்றோம். இப்ப அதை விக்னேஸ்வரரா நம்ம நினைச்சு எப்படி நம்ம விநாயகரை வழிபடும் பொழுது பண்ணுவோமோ அதே மாதிரி தலையில 3 கொட்டு கொட்டிட்டு விநாயகா நீங்க இந்த மஞ்சள் பிள்ளையார்ல எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அஸ்மின் ஹரித்ரா பிம்பே ஸ்ரீ விக்னேஸ்வரம் தியாயாமி ஸ்ரீ மகா கணபதிம் ஆவாக யாமி ரூ அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார்கிட்ட சமர்ப்பிக்கணும். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி விநாயகரோட கைகள், கால்கள், ஆசமனம், பாதங்கள், திருமேனி மற்ற எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி விநாயகரோட பிம்பத்தை அந்த மஞ்சள் பிள்ளையார்ல இந்த ஸ்லோகங்கள் சொல்லி விநாயகரை நம்ம எழுந்தருளை செய்ய போறோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம ஆசனம் சமர்ப்பயாமி, ஓம் மகா கணபதையே நம பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி. இப்ப பஞ்சபாதத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்து தரையில விடணும். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம அரக்யம் சமர்ப்பயாமி. அரக்யம் அப்படின்னா
விநாயகரோட கைகளுக்கு நம்ம செய்யற மாதிரி இப்ப தீர்த்தத்தை எடுத்து விடணும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஆசமனீயம் சமர்ப்பயாமி. அகைன் தீர்த்தத்தை எடுத்து விடணும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஸ்நபயாமி. ஸ்நானம் செய்யறதா நினைச்சு தீர்த்தத்தை விடணும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஸ்நானந்திரம் ஆசமனீயம் சமர்ப்பயாமி. அகைன் தீர்த்தத்தை விடணும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம வஸ்திரம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம உபவீதம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி. இப்ப குங்குமத்தையும் சந்தனத்தையும் நம்ம மஞ்சள் பிள்ளையார்கிட்ட போடணும். ஸ்ரீ மகா கணபதியே நம அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதையை எடுத்து போடணும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம புஷ்பை பூஜையாமி. புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார்கிட்ட சேர்க்கணும். இப்ப பூக்களால நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய போறோம். ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணாய நம, ஓம் லம்போதராய நம, ஓம் விகடாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் விநாயகாய நம, ஓம் தூமகேதவே நம, ஓம் கணாத்யக்ஷாய நம, ஓம் பாலசந்திராய நம, ஓம் கஜானனாய நம, ஓம் வக்ரதுண்டாய நம, ஓம் சூர்பகர்ணாய நம, ஓம் ஹேரம்பாய நம, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நம, ஓம் சித்தி விநாயகாய நம, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம. பூக்களால அர்ச்சனை பண்ணியாச்சு. இப்ப தூபம் தீபம் காமிச்சு நிவேதனம் செய்யணும். விநாயகருக்கு தனியா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு உங்களால முடிஞ்ச நிவேதனத்தை விநாயகருக்கும் தனியா வைக்கணும். காலில் கல்கண்டு சேர்த்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கல்கண்டு செப்பரேட்டா வச்சு நம்ம நிவேதனம் பண்ணலாம். அந்த நிவேதனம் பண்றதுக்கான ஸ்லோகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அம்ருதோ பஸ்தரணமசி. ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மகா கணபதியே நம அம்ருதம் நைவேத்தியம் நிவேதயாமி. அம்ருத பிதா நமசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச நிவேதனத்தை விநாயகருக்கு படைக்கணும். நம்ம செய்ய போற வரலட்சுமி பூஜையில எந்த ஒரு இடையூறும் இல்லாம அந்த வரலட்சுமி பூஜைக்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை மனதார வழிபட்டு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் இது. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியே சுஷர்வதா அப்படின்னு சொல்லி நம்ம நமஸ்காரம் செஞ்சுக்கணும். சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மண திவிதீய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்விபே பாரத வர்ஷே பரதகண்டே மேரோரு தக்ஷிணே பார்சவே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரவாதிரு ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே ஹே விளம்பி நாம சம்வத்சரே தக்ஷணாயனே கிரீஷ்மருதௌ கடகமாசே சுக்லபாக்ஷே பாதஸ்யாம் சுபதிதௌ பிருகு வாசர யுக்த்யாயாம் மூல நக்ஷத்திர யுக்த்யாயாம் சுபயோக சுபகரண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் துவாதஸ்யாம் சுபதிதௌ மமோபாத சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அஸ்மாகம் சக குடும்பானாம் ஏம ஸ்தைரிய வீரிய விஜய ஆயுரோக்ய ஐஸ்வர்ய அபிவிருத்தியம் சமஸ்த துரிதோப சாந்தியர்த்தம் உசித காலே ஆயுத் ஸ்மஸ்ரூப சுகுணபுத்திர அவாப்யர்த்தம் தீர்க்க சௌமாங்கல்ய அவாப்யர்த்தம் அரோக திடகாத்திரதா சித்தியர்த்தம் ஸ்ரீ வரலக்ஷ்மி பிரசாத சித்தியர்த்தம் யாவசக்தி தியானரு ஆவஹனாதி ஷோடச உபசாரை ஸ்ரீ வரலக்ஷ்மி பூஜ்யாம் கரிஷ்யே ரூ அப்படின்னு சொல்லி அட்சதைய வடக்கு புறமா நம்ம சேர்க்கணும். இப்ப பாத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து கையை தொடச்சுக்கணும். இப்ப கையில புஷ்பத்தை எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். ஸ்ரீ விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய ராகமனாய ச அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார்ட்ட சேர்த்து மஞ்சள் பிள்ளையார வடக்கு புறமா நகர்த்தி வைக்கணும். இப்ப விநாயகர் பூஜை முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம செய்ய போறது கலச பூஜை. பஞ்சபாத்திரத்துல சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுல தண்ணியை விட்டு தண்ணியில கொஞ்சமா பூவை சேர்த்து நம்ம வலது கையால மூடிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி தாமிரவர்ணி ஜலே அஸ்மின்
சந்நிதிம் குரு. கங்காயை நம, யமுனாயை நம, கோதாவரியை நம, சரஸ்வதியை நம, நர்மதாயை நம, சிந்தவே நம, காவேரியை நம, தாமிரவர்ணையை நம அப்படின்னு நம்ம பூஜை பண்ணி தீர்த்தத்தை நம்ம வச்சிருக்க பூஜை பொருள் எல்லாத்து மேலையும் தெளிக்கணும், கும்பத்து மேலையும் தெளிக்கணும். இப்ப குரு நமஸ்காரம் பண்ணிக்கணும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம அப்படின்னு நம்ம மனதார வேண்டிட்டு குருவை பிராண பிரதிஷ்டை செய்யணும். ஸ்ரீ வரலட்சுமி பிராண பிரதிஷ்டா மகா மந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு ரூமஹேஸ்வரா ருஷய. இப்ப வலது கைய தலையோட உச்சியில வைக்கணும். ருக் யஜு சாம அதர்வனாசி சந்தாம்சி. இப்ப கைய மூக்கோட நுனியில தொடணும். சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரிணி பிராணசக்தி பராதேவதா. இப்ப இதயத்துல கைய வைக்கணும். ஆம்ரு பீஜம் ஹ்ரீம்ரு சக்தி ரோம்ரு கீலகம். வரலட்சுமி தாயார மனதார நம்ம வேண்டிட்டு புஷ்பத்தையும் அச்சதையும் கையில எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா தீர்த்தத்தை சேர்த்து கையில வச்சுக்கணும். இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்ம கலசத்துல எழுந்தருளி இருக்கிற வரலட்சுமி தாயார்கிட்ட நம்ம அதை சேர்க்கணும். இப்ப அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அவாஹிதோ பவ ஸ்தாபிதோ பவ சந்நிஹிதோ பவ சந்நிருதோ பவ அவகுண்டிதோ பவ சுப்ரீதோ பவ சுப்ரசன்னோ பவ சுமுகோ பவ வரதோ பவ பிரசீதோ பிரசீத தேவி சர்வ ஜெகநாயிகே யாவத் பூஜாவசானகம் யாவத்வம் இதி ரூபாவேன பிம்பே அஸ்மின் சந்நிதிம் குரு. இப்ப கையில புஷ்பம் அட்சதை தீர்த்தம் இதை கையில வச்சிருப்போம். இத கலசத்துல இருக்கிற வரலட்சுமி தாயார் கிட்ட நம்ம சேர்த்துடணும். கலசத்துல வரலட்சுமி தாயார பிராண பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இப்ப வரலட்சுமி தாயாருக்கு பால் பழம் நெய்வேத்தியம் பண்ணணும். திரும்ப புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் சூரசாகர சம்பூதாம் சுரவர்ண சமப்பிரபாம் சுரவர்ண சமம் வஸ்திரம் ததானாம் ஹரிவல்லபாம் ஆவையே பக்தி யோகேன கலசே அஸ்மின் மனோகரே வரலட்சுமியை நம. இப்ப அந்த புஷ்பத்தை வரலட்சுமி தாயார்கிட்ட சேர்க்கணும். 9 முடிச்சு போட்ட நோம்பு கயிறு நம்ம வச்சிருப்போம். அதை கையில எடுத்துட்டு பூ எடுத்து அதுல கட்டிக்கணும். கட்டிட்டு இப்ப கையில வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த நோம்பு கயிறை கும்பத்துல நம்ம சாத்தணும். பாலபானம் பரதி காசே பூர்ணச்சந்திர நிபானனே சத்ரேஸ்மின் சுஸ்திதா பூத்வா அயச்ச பகுலான் வரான். நோம்பு சரட பூ முடிச்சு கும்பத்துல இப்ப நம்ம சாத்திரணும். சாத்தினதுக்கு அப்புறம் புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்க. சர்வ மங்கள மாங்கல்யே விஷ்ணு வச தலாலயே ஆவாஹயாமி தேவித்வாம் அபீஷ்ட லதாபவ வரலட்சுமி ஆவாஹயாமி ரூ. இப்ப புஷ்பத்தை கும்பத்துல சேர்த்து ஆவாகனம் செய்யணும். அதாவது வரலட்சுமி தாயாரே, நீங்க இந்த கும்பத்துல எழுந்தருளி நாங்க செய்யற இந்த பூஜைய மனதார ஏத்து அதற்கான பலன்களை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். வரலட்சுமி தாயார் கும்பத்துல எழுந்தருளி இருக்காங்க. வரலட்சுமி தாயாருக்கு செய்யற பூஜைய இப்ப நம்ம பண்ணணும். ஸ்ரீ வரலட்சுமியை நம பாத்தியம் சமர்ப்பயாமி. தீர்த்தத்தை விடணும். ஸ்ரீ வரலட்சுமியை நம அரக்யம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தோட தீர்த்தத்தை விடணும். ஸ்ரீ வரலட்சுமி நம ஆசமணியம் சமர்ப்பயாமி. தீர்த்தத்தை விடணும். ஸ்ரீ வரலட்சுமி நம மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. தேன் கலந்த தயிரை நிவேதனம் செய்யணும். ஸ்ரீ வரலட்சுமி நம பஞ்சாமிருத சமர்ப்பயாமி. பஞ்சாமிருதத்தை நிவேதனம் செய்யணும். ஸ்ரீ வரலட்சுமி நம ஸ்நானம் சமர்ப்பயாமி. தீர்த்தத்தை விடணும். ஸ்ரீ வரலட்சுமி நம வஸ்திரம் சமர்ப்பயாமி. இப்ப வஸ்திரத்தை சாத்திடணும். ஸ்ரீ வரலட்சுமியை நம கண்டஸ்திரம் சமர்ப்பயாமி. கருகமணி பனையோலை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை அணிவிக்கணும். ஸ்ரீ வரலட்சுமியை நம ஆபராணி சமர்ப்பயாமி. ஆபரணங்கள்லாம் நம்ம அணிவிக்கணும். ஸ்ரீ வரலட்சுமியை நம கந்தம் சமர்ப்பயாமி. இப்ப சந்தனம் வைக்கணும். ஸ்ரீ வரலட்சுமி நம அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதைய வரலட்சுமி தாயார்கிட்ட சேர்க்கணும். ஸ்ரீ வரலட்சுமி நம புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பம் அப்படி இல்லைன்னா நீங்க மாலையா வச்சிருந்தீங்க அப்படின்னா மாலைய நம்ம சாத்தலாம். ஸோ இப்போ நம்ம அழகா அலங்காரம் பண்ணியாச்சு. ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் என்னென்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்றத சொல்லி அந்த அலங்காரம் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அங்க பூஜை செய்யணும். நம்ம ஃபுல்லா செய்ய முடியல அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயாரோட பிம்பத்துல பாதத்துல இருந்து சிரசு வரை நம்ம பூஜிக்கிறதா நினைச்சு அவனை செஞ்சு சர்வ மங்களாயை நம ஷர்வான் அங்காணி பூஜயாமி அப்படின்னு நம்ம சொல்லி பூவையும் அச்சதையும் நம்ம கும்பத்துல சேர்க்கணும். இப்ப 108 போற்றி சொல்லி புஷ்பத்தாலையும்
குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணலாம். 54 போற்றி குங்குமத்தாலையும் 54 போற்றி பூக்களாலையும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப குங்குமத்தால அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த கும்பத்துக்கு முன்னாடி ஒரு வெத்தலையை வச்சுக்கோங்க. வெத்தலையோ அப்படி இல்லைன்னா வாழை இலையோ சின்னதா கட் பண்ணி வச்சுட்டு வரலட்சுமி தாயாரோட தலையில இருந்து பாதம் வரைக்கும் நம்ம அந்த குங்குமத்தை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த வெத்தலையில அந்த குங்குமத்தை இடணும். ஓம் பிருக்தியை நம, ஓம் விருக்தியை நம, ஓம் வித்யாயை நம, ஓம் சர்வபூத ஹித பிரதாயை நம, ஓம் சர்த்தாயை நம, ஓம் விபூத்யை நம, ஓம் சுரப்யை நம, ஓம் பரமாத்மிகாயை நம, ஓம் வாசே நம, ஓம் பத்மாலயாயை நம, ஓம் பத்மாயை நம, ஓம் சுசையே நம, ஓம் ஸ்வாஹாயை நம, ஓம் ஸ்வேதாயை நம, ஓம் ஸ்ரீதாயை நம, ஓம் தன்யாயை நம, ஓம் ஹிரண்மயை நம, ஓம் லக்ஷ்மியை நம, ஓம் நித்ய புஷ்டாயை நம, ஓம் விபாவர்யை நம, ஓம் அதித்யை நம, ஓம் தித்யை நம, ஓம் தீப்தியாயை நம, ஓம் வசுதாயை நம, ஓம் வசுதாரிண்யை நம, ஓம் கமலாயை நம, ஓம் காந்தாயை நம, ஓம் காமாட்சியை நம, ஓம் குரோத சம்பவாயை நம, ஓம் அனுகிரக பிரதாயை நம, ஓம் புத்தையை நம, ஓம் அனகாயை நம, ஓம் ஹரிவல்லபாயை நம, ஓம் அசோகாயை நம, ஓம் அமிருதயாயை நம, ஓம் தீப்தாயை நம, ஓம் லோகேஷோக விநாசின்யை நம, ஓம் தர்ம நிலையாயை நம, ஓம் கருணாயை நம, ஓம் லோகமாத்ரே நம, ஓம் பத்ம பிரியாயை நம, ஓம் பத்மஹஸ்தாயை நம, ஓம் பத்மாக்ஷ்யை நம, ஓம் பத்ம சுந்தர்யை நம, ஓம் பத்மோத்பவாயை நம, ஓம் பத்ம முக்யை நம, ஓம் பத்ம நாப பிரியாயை நம, ஓம் ரமாயை நம, ஓம் பத்ம மாலாதராயை நம, ஓம் தேவியை நம, ஓம் பத்மின்யை நம, ஓம் பத்ம கந்தின்யை நம, ஓம் புண்ணிய கந்தாயை நம, ஓம் சுப்ரசன்னாயை நம. இப்ப 54 அர்ச்சனை குங்குமத்தால பண்ணியாச்சு. ஸோ இனி வர 54 அர்ச்சனையை வந்துட்டு நம்ம பூக்களால பண்ணலாம். ஓம் பிரபாயை நம, ஓம் சந்திரவதனாயை நம, ஓம் சந்திராயை நம, ஓம் சந்திர சகோதரியை நம, ஓம் சதுர்புஜாயை நம, ஓம் சந்திர ரூபாயை நம, ஓம் இந்திராயை நம, ஓம் இந்து சீதலாயை நம, ஓம் ஆஹ்லாத ரூஜனன்யை நம, ஓம் புஷ்டை நம, ஓம் சிவாயை நம, ஓம் சிவகர்யை நம, ஓம் சத்யை நம, ஓம் விமலாயை நம, ஓம் விஸ்வஜனன்யை நம, ஓம் துஷ்டயை நம, ஓம் தாரித்ரயரு நாசின்யை நம, ஓம் பிரீதி புஷ்கரிண்யை நம, ஓம் சாந்தாயை நம, ஓம் சுக்ல மால்யாம் பராயை நம, ஓம் ஸ்ரீயை நம, ஓம் பாஸ்கர்யை நம, ஓம் பில்வ நிலையாயை நம, ஓம் வராரோஹாயை நம, ஓம் யசஸ்வின்யை நம, ஓம் வசுந்தராயை நம, ஓம் உதாராங்காயை நம, ஓம் ஹரிண்யை நம, ஓம் ஹேமமாலின்யை நம, ஓம் தனதானிய கர்யை நம, ஓம் சித்தையே நம, ஓம் ஸ்திரைன சௌமியாயை நம, ஓம் சுபப்பிரதாயை நம, ஓம் நிருப வேஷ்ம கதானந்தாயை நம, ஓம் வரலக்ஷ்மியை நம, ஓம் வசுப்பிரதாயை நம, ஓம் சுபாயை நம, ஓம் ஹிரண்ய பிராக்யாயை நம, ஓம் சமுத்திரதனயாயை நம, ஓம் ஜயாயை நம, ஓம் மங்களாதேவியை நம, ஓம் விஷ்ணு வசஸ்தல ஸ்திதாயை நம, ஓம் விஷ்ணு பதன்யை நம, ஓம் பிரசன்னாக்ஷியை நம, ஓம் நாராயண சமாஸ்ரிதாயை நம, ஓம் தாரித்ய துவம்சின்யை நம, ஓம் தேவியை நம, ஓம் சர்வோபத்ர வருவாரிண்யை நம, ஓம் நவதுர்காயை நம, ஓம் மகாகால்யை நம, ஓம் பிரம்ம விஷ்ணுரு சிவாத்மிகாயை நம, ஓம் திரிகால ஞான சம்பன்னாய நம, ஓம் புவனேஸ்வரியை நம. இப்ப தீபதூபம் காமிச்சு நம்ம வேண்டுதல் என்னவோ அதை வரலட்சுமி தாயார்கிட்ட மனதார சொல்லி நம்ம பூஜையை நிறைவு செஞ்சிடலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோகங்கள் சொல்றோமோ அந்த அளவுக்கு பலன்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும். வரலட்சுமி தாயாரோட 108 போற்றி, கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றது ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.